வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். திருச்சியில் திமுகவோட மாநாடு சூப்பராக நடந்துச்சுல. எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? எத்தனை பேர் திமுகவை சேர்ந்தவர்கள், மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து, நம்ம தமிழக வெற்றி கழக தொண்டர்களை பார்த்து இவங்கெல்லாம் தற்குறிக்கிறாங்க. பார்த்தீங்களா? துண்டை சுழட்டுறாங்க. அது எவ்வளோ பெரிய மரியாதையான விஷயம். அதை தூக்கி போடுறாங்க, குத்தாட்டம் போடுறாங்க. இப்படியெல்லாம் சொன்னவங்க கடைசியில் இப்போ திமுக எங்கெல்லாம் மாநாடு நடத்துறாங்களோ அங்கெல்லாம் வாண்டடா ஸ்டேஜ்ல ஏறி தலைவர் வருகிறார், தலைவர் வரும்போது எல்லாரும் 3 தடவை துண்டை சொல்லட்டுங்க அப்படின்னு சொல்றதும், அதை தூக்கி அவர் மேல தொகுகடீர்னு போடுறதும், அவரும் வேற வழி இல்லாம திக்கி திணறி அதெல்லாம் எடுத்துக்கிறதும், இதெல்லாம் இப்போ ரொம்ப நார்மல் ஆயிட்டு வருது இல்லை? நேற்று மாநாட்டில் பார்த்தீங்கன்னா துண்டை தூக்கி விசிறடிக்கிறாங்க. ரேம்பாக்ல ஏறி நடந்து வராரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் கால் கீழெல்லாம் துண்டு விழுது. அவர் கண்டுக்கவே இல்லை, தூக்கி அப்படி விசிறடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டாரு. சிலதை மிதிச்சாரு கூட. சரி, இதை நடக்கும்போது, நடந்து போகும்போது நடக்கிற விஷயம். ஆனால் இதே தலைவர் விஜய் அவர்கள் செஞ்சிருந்தாருன்னா பார்த்துக்கோங்களேன், கட்சி துண்டுக்கு ஒரு மரியாதை இல்லையா? இதை இப்படி மிதிக்கிறாங்களே, கட்சி துண்டையே மதிக்காதவங்க கட்சியை எப்படி மதிப்பாங்க? கட்சி கொள்கைகளை எப்படி கொண்டு வருவாங்க? மக்களை எப்படி மதிப்பாங்க? அது இது ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ரொம்ப டீசெண்டான பர்சன்ஸ், புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கிறவங்க. அதனால தான் இதெல்லாம் பெரிய விஷயமாவே காட்டுறது கிடையாது. அதுதான் நம்ம தொண்டர்கள் கிட்ட இருக்கிற பெருந்தன்மை. நாமள திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே மாநாடு நடத்தினாலும் ஆள் சேர்ப்பு கூட்டம் நடத்துவாங்க. அந்த மாதிரி ஆள் சேர்ப்பு கூட்டம் ஒரு வேன்ல கூட்டிட்டு வராங்க. அந்த கூட்டத்தை அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல ஒரு 8 to 10 பேருக்கு காயமடைஞ்சதா சொல்லப்படுது. அவங்கள யாரையுமே அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் போய் பார்க்கல. நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கை கால் நல்லா இருக்கா, உடம்பு பரவாயில்லையான்னு கேட்கல. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் போன வேன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போய் சில பேர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தோம். அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருந்தாங்களாமா. அங்க போய் அன்பில் மகேஷ் அவர்கள் நலம் விசாரிச்சிருக்காரு. ரொம்ப பெரிய மனசு அவருக்கு. ஏன்னா தன் கட்சியில இருக்கவங்களை பத்தி கூட கவலைப்பட மாட்டார். ஆனா மற்ற கட்சி தொண்டர்களுக்கு ஒண்ணுன்னா பதறிடுவார். இது இப்ப இல்ல, கரூர்ல இருந்தே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தன்னுடைய கட்சி தொண்டர்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் இறந்தாலும் கவலை இல்லை, கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வராது. ஆனா மற்ற கட்சி தொண்டர்களுக்கு ஒண்ணுன்னும் போது தாரத்தாரையா கண்ணீர் வரும். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா சொன்னேனே கேட்டீங்களா அப்படின்னு கதற அளவுக்கு பாசம் மிகுந்தவர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள். இல்ல, ரொம்ப பாசமா தான் இருக்காங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்து மேல. அடுத்தது இந்த சம்மன். ஆல்ரெடி சிபிஐ டெல்லிக்கு தலைவர் விஜய் அவர்களை கூப்பிட்டு 2 தடவை விசாரிச்சாங்க. அப்படியும் திரும்பியும் சம்மன் கொடுத்துருக்காங்க. இது எல்லா நியூஸ்லயும் போடப்பட்டது. நேத்து ஃபிளாஷ் நியூஸ் எல்லாருக்குமே தெரியும். இதுதான் பிரேக்கிங் நியூஸ். தலைவர் விஜய் அவர்களுடைய இந்த சிபிஐ சம்மன்ன்றத அவ்வளவு ட்ரெண்ட் ஆக்குன இந்த மீடியாக்கள், ஒரு சில ஊடகங்கள் ஏன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய சம்மன் வந்ததை பத்தி எங்கேயுமே ட்ரெண்ட் பண்ணல. நியூஸ் பேப்பர்ஸ்ல கூட விஜய் அவர்களுடைய விஷயங்களை பூதாகாரமா போட்டு இது எங்கேயோ ஒரு ஓரமா போடுறாங்க, சின்னதா செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அப்படின்னு. மக்கள் அந்த அளவுக்கு கவனிப்பாங்களான்னா, ஏன்னா மக்கள் கண்ணில் இதெல்லாம் பற்றக்கூடாது. மக்கள் கண்ணில் பட வேண்டியது என்னது? தமிழக வெற்றி கழக தலைவர் மேல இந்த குற்றச்சாட்டு. தமிழக வெற்றி கழக தலைவரை எவ்வளவு நெகட்டிவா காட்ட முடியுமோ அவ்வளவு நெகட்டிவா காட்டணும். அடித்தார், உதைத்தார், குத்துனார், என்னென்னவோ பண்ணார், நடக்காத விஷயங்கள் எல்லாம் பூதாகாரமா காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி காட்டுறதுதான் இப்ப இருக்கிற சில மீடியாக்களுடைய வேலை. எக்ஸ் மினிஸ்டர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு, அட்டன் பண்ணிட்டு போங்க விசாரணை அப்படின்னு. ஆனா அவரும் வாங்கல, அவங்க வீட்டாரும் வாங்கல, அவங்க ஆஃபீஸ் சைடும் வாங்கல, இது எங்கேயுமே வாங்கல அப்படின்றதுக்காக இமெயிலே அமைச்சிருக்காங்க. ஆனா ரெஸ்பான்ஸே இல்லை. ஏன் ஓடி ஒளிகிறார்? அதாவது தலைவர் விஜய் அவர்கள் போன 2 தடவையும் டெல்லிக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா சும்மா கெத்தா மாசா போய் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஹாய் காட்டிட்டு போய் அழகாக போயிட்டு விசாரணையை அட்டன் பண்ணிட்டு ஸ்மூத்தாக வெளியே வந்தார். இன்னைக்கும் விசாரணைக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வேட்பாளர்களுக்கான நேர்காணல் இருந்ததால இன்னைக்கு போக முடியாதுன்னு சில நாள் டைம் கேட்டிருக்காரு. அது முடிச்சு வரேன்னு சொல்லியிருக்காரு. சிபிஐ அவர்கள் இருந்தும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னொரு நாள்
என்னைக்கு வரணுன்றதே அவங்க அனௌன்ஸ் பண்றதா சொல்லிட்டாங்க. பட் இந்த மாதிரி இருக்கும்போது செந்தில் பாலாஜி ஐயா மட்டும் மடியில கனந்தா தானங்க பயப்படணும். அப்புறம் எதுக்கு இவர் ஏன் சம்மன் வாங்க மாட்டேங்கிறாரு? எனக்கு புரியவே இல்லை. தெரியல. தலைவர் விஜய் அவர்களுக்கு மடியில கனம் இல்லை, தான் மேல தப்பு இல்லைன்னு தெரியும். தன் மக்களுக்காக தான் போய் நிக்கிறாரு. என் மேல தப்பு இல்லாதப்ப நான் நேராயே எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு நிக்கிறாரு. ஆனா இங்க வந்து ஏதோ இருக்கு ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்கு. சரி, நமக்கு எதுக்கு? ஆனா இப்போ 17ஆம் தேதியோ என்னமோ நினைக்கிறேன் வந்து அட்டன் பண்றேன்னு சொல்லியிருக்காராமா செந்தில் பாலாஜி அவர்கள். போயிட்டு வரட்டும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நமக்கு கிடைத்த தகவலின்படி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முடிச்சு விட்டாங்க போ அப்படின்ற கதைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். விசாரணை எல்லாம் முடியட்டும், பார்ப்போம். எதையும் அதிகாரப்பூர்வமா தெரியாம நம்ம சொல்லக்கூடாது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் இத்தனை நாள் மூடி வச்சாங்க? ஏஎன்ஐ அப்படிங்கிற ஒரு நேஷனல் சேனல் சொல்ற வரைக்கும் இவங்க யாருமே வாய திறக்கல. அதுக்கப்புறம் நேத்து கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் கொடுத்தாங்க ஆனா வாங்கல அப்படின்னு. எனக்கு ஒரு சில சீன் தான் ஞாபகம் வந்துட்டு போயிட்டே இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ அழகா இறங்கி சொன்ன அன்னைக்கு சொன்ன டேட்டுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம போனதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சு. அவ்வளவு பெரிய நெருக்கடியிலையும் தன் ரசிகர்களையும் தன் தொண்டர்களையும் பார்த்து ஒரு சின்ன புன்சிரிப்பு கொடுத்துட்டு போறதுன்றது. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிபிஐ சம்மனை கூட வாங்க மாட்டேங்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடந்தது தெரியுமா? போலீஸ் அரெஸ்ட் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சதுமே நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு என்னென்ன பண்ணாரு, அவருக்கு என்னென்ன நடந்தது, இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, அது அவங்களுக்கே தெரியும். அதனால மக்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, தலைவர் விஜய் தன்னுடைய இந்த அரசியல் பயணத்துல எவ்வளவு உண்மையா இருக்காருன்றது தெரியுது. அதே போல இந்த அரசியல் பயணத்துல திமுகவின் சார்ந்த இந்த செந்தில் பாலாஜி போன்றவர்கள் எப்படி நடிக்கிறாங்கன்றதும் தெரியுது. இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மக்களே, உங்க மனசுல இதெல்லாம் நிக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஓட்டு இந்த தடவை அவ்வளவு ப்ரீஷியஸ். இதை விட்டோம் 5 வருஷத்துக்கு நம்ம லைஃப் முடிஞ்சது. காசை கொடுத்தா நம்ம ஓட்டு போட்டுருவோம், நம்மளை கேவலமான்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு சில கிராமத்துல வந்து இறங்கிடுச்சாமா மிக்சி கிரைண்டர் முதற்கொண்டு. அப்படிப்பட்ட அவங்களுக்கெல்லாம் வந்து இதை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற இந்த மனப்போக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏற்படுத்திய நம்மள இருக்கிற சில அப்பாவி மக்கள் தான் இந்த மாதிரி பொருட்களை கொடுத்து காசை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு கடைசியில் என்ன பண்றாங்க, அம்போன்னு விட்டுருவாங்க. 4.5 வருஷம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. கடைசியா முடிகிற தருணத்துல 5 to 8 மாசம் 10 மாசம் கேப் இருக்கும்போது இப்ப வந்து ரோலை போடுறேன், அவங்களுக்கு காசை தரேன், கோடை கால சிறப்பு சலுகை தரேன், அது தரேன் இது தரேன்னு வந்து நிக்கிறாங்க. கேட்டா இவங்களுக்கு இந்த சொன்ன வாக்குறுதிகளை வந்து செயல்படுத்துறதுக்கு இத்தனை நாள் ஆயிட்டுறாமா. அப்போ இந்த 4.5 வருஷம் எடுத்துட்டு நீங்க 6 மாசம் தான் செய்வீங்கன்னா நீங்க 6 மாசம் மட்டும் ஆட்சி செஞ்சுட்டு போங்களேன். எங்களுக்கு எதுக்கு இந்த 4.5 வருஷம் ஆட்சி செய்றீங்க? எனக்கு 6 மாசம் ஆட்சி காலம் போதும். அந்த 6 மாசம் தான் உங்களுக்கு உதவு. மீதி 4.5 வருஷம் நாங்க சும்மா தான் இருப்போம். அதனால 4.5 வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லுங்க. மக்கள் தான் இங்க ராஜாங்கம், அவங்களுக்கு கீழே ஊழியர்கள் தான் இந்த அரசு. இவங்க மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். ஆனா மக்கள் எப்படி இருக்கும்? அரசை நடத்துற அந்த மினிஸ்டர்ஸும் எம்எல்ஏஸும் எம்பிஸும் எப்படி இருக்காங்க? அதனால யோசிங்க மக்களே, பார்த்து வாக்களிங்க. அரசியலையும் பர்சனல் லைஃபையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ மக்கள் தெளிவா இருக்காங்கன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாக்களிப்போம் விசில் சின்னத்திற்கு. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.